இந்த கமெண்ட் எல்லாம் விட்டுட்டு ஆகிற வேலையை பார்க்கணும். தொழிலாளிக்கு என்ன நல்லது நடக்குது அதை பார்க்கணும். அதை தவிர்த்து அங்கே போய் கமெண்ட் பண்ணுறது, இங்கே போய் கமெண்ட் பண்ணுறது, உலகத்தில் நான் ஒண்டி தான் புத்திசாலின்னு ஒருத்தர் பேசுறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. யாரும் இங்கே வந்து தப்பிச்சு ஓட்டுனா கவுன்சிலரா, எம்எல்ஏவா, எம்பியா சொன்னேன் நாளைக்கு பார்க்கலாம் போன்றதுக்கு. இன்னைக்கு காலையில் சொல்லிட்டு போனால் நாளைக்கு காலையில் திருப்பி வந்து கேட்பீங்க இதே மாதிரி 6 மணிக்கு. தொழிலாளி யாரும் ஏமாற்றி ஓட்டிட முடியாது. 23ஆம் தேதி திங்கட்கிழமை 11:30க்கு கேஜிஎஃப்ல நம்முடைய பழைய HR ஆபீஸ் பில்டிங்ல தான் நெகோசியேஷன் மீட்டிங் ஒட்டுமொத்த தொழிலாளருடைய பிரச்சனையை தெளிவான முறையில் பேசுவோம். அப்படி மேனேஜ்மெண்ட் ஒத்து வரலன்னு சொன்னா கண்டினியூ தி ஸ்ட்ரைக். இதுல என்ன சந்தேகம் இல்லை தோழர்களே. காட்டி கொடுக்கிறதோ பழி வாங்குறதோ நம்ம கிட்ட கிடையாது. அன்பார்ந்த தொழிலாளர் தோழர்களே அனைவருக்கும் நான் பர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் கோஆர்டினேஷன் கமிட்டியின் சார்பாக காலை வணக்கத்தையும் வருக என்று வரவேற்று இன்றைக்கி ஒரு கேட் மீட்டிங் எதுக்குன்றதுன்னா நம்ம ஒரு நாள் இந்த சேலட் ஆஃப் டிமாண்ட் மேலே போராட்டம் பண்ணியிருந்தோங்க. அதுக்கான ஸ்ட்ரைக்கு தான் நம்ம வந்து நவம்பர் 5ஆம் தேதி தொடங்கி 26 நாள் ஸ்ட்ரைக் நம்ம பண்ணோம். அதுக்கான ஒரு தீர்வு இப்போ கிடைச்சிருக்குது பேசணுன்றது. மற்ற விரிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த கேட் மீட்டிங்கு. அது இப்போது பெட்கோவுடைய ஜெனரல் செக்ரட்டரி ராஜா அவர்கள் மத்தியில் இப்போ உரையாற்றுவார். வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு நம்மளுடைய BML நான் பர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் யூனியன் கோஆர்டினேஷன் கமிட்டி இதான் இந்த 26 நாள் ஒரு மாபெரும் ஸ்ட்ரைக்கு, ஒரு போராட்டத்தை ஆரம்பித்தோம். அப்படின்னாக்கா இந்த போராட்டத்துடைய கோரிக்கைனா, தொழிலாளர்களுடைய கோரிக்கைனாக்கா நம்மளுடைய கோரிக்கைகள் 27 வருஷம் அக்ரிமெண்ட் முடிஞ்சிச்சு. புது அக்ரிமெண்ட், புது சம்பளம், கூடவே புது சலுகைகள். நம்மளுடைய கோரிக்கை என்னன்னாக்கா அந்த 52 டிமாண்ட் நம்ம என்ன வச்சுக்கிறோமோ அந்த டிமாண்ட் மேலே பேச்சுவார்த்தை பண்ணி அந்த பேச்சுவார்த்தையின் மூலிமா வெறும் சம்பளம் மட்டும் ஏற்றிட்டாக்கா நம்மளுக்கு வந்து மற்ற சலுகையெல்லாம் போயிடும். அதனால் வந்து வெறும் சம்பளம் மட்டும் போதாது, கிராஜுவிட்டி, சர்வீஸ் வெயிட்டேஜ், இன்க்ரிமெண்ட்டு 21,000 ரூபாய். நாளைக்கு இன்னைக்கு சம்பளம் ஏறிட்டாக்கா நாளைக்கு 21,000 ரூபாய் ஆயிடுச்சுன்னா இஎஸ்ஐ போயிடும். இஎஸ்ஐ போயிட்டாக்கா நாளைக்கு உள்ள ஏதோ ஒன்று ஆச்சு, இல்லை நம்மளுக்கு உடம்பு சரியில்லாத போச்சு, இந்த ரெப்பேர் எல்லாம் போயிட்டு பிறகு மெடிக்கல், அந்த மெடிக்கல் ஸ்கீமு, அதே மாதிரி பல கோரிக்கைகள்லாம் அதில் வச்சுக்கிறோம். நம்ம இந்த கோரிக்கையெல்லாம் வந்து நிறைவேறணுனாக்கா ஒரு பேச்சுவார்த்தை மூலியமாக தான் அது நிறைவேற்றணும். ஒரே ஒரு கோரிக்கை சம்பளம் சேம் அண்ட் சிமிலர் வச்சு கொடுத்துட்டீங்கனாக்கா பண்ணுறதெல்லாம் எப்படி பேச போகிற? இந்த சேம் அண்ட் சிமிலர் வச்சு சம்பளத்தை கூட நீ இந்த பேச்சுவார்த்தையில் போனா, அப்பாயின்மெண்ட் இந்த பேச்சுவார்த்தையில் போனா, அப்பாயின்மெண்ட் எலிஜிபிள் இருக்கிற தொழிலாளிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும். அது இந்த சார்ட்டர் ஆஃப் டிமாண்டில் இருக்குது. சம்பளம் வேஜ், புது சம்பளம், அது இந்த சார்ட்டர் ஆஃப் டிமாண்டில் இருக்குது. சேம் அண்ட் சிமிலர் வச்சு அது இந்த சார்ட்டர் ஆஃப் டிமாண்டில் இருக்குது. அதே மாதிரி கிராஜுவிட்டி, இன்க்ரிமெண்ட்டு, இது போல் எல்லா கோரிக்கையும் வந்து இந்த சார்ட்டர் ஆஃப் டிமாண்டில் இருக்குது. இந்த சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட் மேலே ஒரு டிஸ்கஷன் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ளே வர முடியும். நாளைக்கு சேம் அண்ட் சிமிலர் வச்சு கொடுத்துட்டா கேன்டீன் இல்லைன்னா எப்படி போய் வாங்க போகிறேன்? பஸ் இல்லைன்ட்டா எப்படி போய் வாங்க போகிறேன்? இன்க்ரிமெண்ட் வராது. சேம் அண்ட் சிமிலர் வச்சு மட்டும் கொடுத்துட்டா இன்க்ரிமெண்ட் வருமா? அவனுக்கு இன்சென்டிவ் வருமா? இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து இதுக்குள்ளே வர்றதுனால நம்ம சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட் மேலே டிஸ்கஷன் பண்ணி, இதுக்கு முன்னாடி எப்படி டீசல் யூனியன் 4வது அக்ரிமெண்ட், நம்மளது இது 2வது அக்ரிமெண்ட். இதுக்கு முன்னாடி எப்படி இந்த சலுகையெல்லாம் பெற்றீங்கன்னாக்கா இந்த சார்ட்டர் ஆஃப் டிமாண்டை தயார் பண்ணி நம்மளுடைய எல்லாருடைய கோரிக்கை
தொழிலாளிக்கு என்ன தேவைன்றது அந்த கோரிக்கையில் வச்சு அந்த கோரிக்கையை மேனேஜ்மெண்ட் கிட்ட ஒரு நெகோசியேஷன் மூலியமாக பேச்சுவார்த்தை மூலியமாக தான் அதை வந்து நம்ம நிறைவேற்ற முடியும். அதனால் அந்த கோரிக்கையை வலியுறுத்தி தான் அந்த ஸ்ட்ரைக். நம்ம கூட பேச்சுவார்த்தைக்கு நம்மளை கூப்பிட்டு ஒரு பேச்சுவார்த்தை மூலிமா இன்னும் அதில் சலுகைகள் பெறப்படுகிறதோ அந்த சலுகைகள் தான் வந்து இந்த அடுத்த 5 வருஷம் அக்ரிமெண்ட்டோ நம்ம கொடுத்துக்கிறது 2 வருஷம். அது 2 வருஷமோ 5 வருஷமோ அந்த அக்ரிமெண்ட்டில் வந்து என்ன கவர் ஆகுதோ அதுதான் வந்து உனக்கு அந்த 5 வருஷத்துக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஸோ அந்த கோரிக்கையை வலியுறுத்தி நம்ம போராட்டம் 26 நாள் பண்ணும் போதும் லேபர் கமிஷனர்கிட்ட வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணி இன்னைக்கு அடுத்த கட்டத்துக்கு அது நகர்ந்துருக்கு. அதை வந்து நம்ம இன்னைக்கு எல்லார் மத்தியிலையும் சொல்லிட்டு எப்போ அந்த பேச்சுவார்த்தைக்கு போக போகிறோம் அப்படின்றது சொல்கிறதுக்காக தான் இந்த மீட்டிங். அதனால் இந்த நோக்கத்தோடு தான் நம்ம இந்த தொழிற்சங்கம் இந்த கோஆர்டினேஷன் கமிட்டி இருக்குதே தவிர தொழிலாளி ஏமாத்திடுறதோ இல்லை நம்ம இந்த வாட்டி ஏமாந்துறது இருக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் நம்ம பண்ணுறோம். இந்த ஒரு சூழ்நிலையில் தொழிலாளியாக நம்ம எல்லாம் எம்எல்ஏ இந்த கேஜிஎஃப் காம்ப்ளெக்ஸில் கெஸ்ட் ஹவுஸு டிரான்ஸ்போர்ட்டு நம்ம எஸ்டேட்டு ஹெச்என்பி ஆர்என்டி இஎம்டி ஹெச்எஃப்யூ எல்லாம் சேர்ந்து நம்ம போராடினுக்கிறோம். இதில் வந்து நீ போகாத இருந்தீங்கன்னா உன்னை முன்னாடியே கூப்பிட்டுருப்பான். நம்மளுக்கு என்னத்துக்கு இந்த சார்ட்டர் ஆஃப் டிமாண்டு வெறும் சேம் அண்ட் சிம்லர் சம்பளம் வண்டி கொடுத்துட்டு இருந்தால் போதும். இதெல்லாம் யாருக்கு வேணும்? அதே மாதிரி குமாரசாமி வந்திருந்தா அப்போ சொல்லியிருந்தா அப்போ போயிட்டு இருந்தோம்னாக்கா நல்லா இருந்திருக்கும். இது போல் வந்து தேவையில்லாத குழப்பத்தங்களை ஏற்படுத்திக்கின்னு இதெல்லாம் யாருக்கு லாபமாக போய் சேரும்? இந்த தொழிலாளியுடைய கோரிக்கைகளை வந்து செதற அடிக்கிற வேலையை இன்னைக்கு எல்லாம் செஞ்சுன்னுக்கிறாங்க. இவங்க தனியாக இருந்திருந்தாக்கா 2 மாதத்துக்கு முன்னே பேசிட்டுப்பா. இது ஒரு அப்புறம் மேனேஜ்மெண்ட் கிட்ட போயிட்டு இவர் வந்து அந்த சேர்ந்து நின்றுக்கிறாரு, ஸ்ட்ரைக்கில் உக்காந்துக்கிறாரு. இவங்கெல்லாம் ஸ்ட்ரைக்கில் உக்காந்துருந்தாங்க ஃபோட்டோ பிடிச்சி கொடுக்குறது, ஆள்காட்டி வேலை செஞ்சு இவெல்லாம் வந்து நாளைக்கு உனக்கு யூனியன் நடத்தி நாளைக்கு உனக்கு என்ன சலுகை பண்ண போகிறான். நானே அதை செஞ்சேன்னா இந்த யூனியன் நீங்கள் எப்படி நம்புறீங்க? இல்லை என்ன எப்படி நம்புறீங்க? இந்த யூனியன் உங்களுக்காக வேலை செய்து நீங்கள்லாம் இந்த யூனியனை நம்பி இருக்கிறீங்க. நம்மெல்லாம் ஒன்றா இருந்தால் தான் ஏதாவது சாதிக்க முடியும். 26 நாள் ஒன்றா நின்று உக்காந்தே நம்மளுக்கு இந்த நிலைமை. செதுரடிச்சுட்டு ஓட்டிட்டா நம்மளை எப்படி கூப்பிட்டு பேச்சுவார்த்தை பண்ணால் நம்ம கோரிக்கைகள் எப்படி நிறைவேறப்படும்? இதுக்கு மத்தியில் இந்த மாதிரி ஆள்காட்டி வேலைங்களை செஞ்சுக்கின்னு ஒன்றா ஆக போகிறதில்ல. கண் துடைப்பு இதெல்லாம் கூட வந்துன்னுக்குது. நாளைக்கு பொய் ரொம்ப நாள் நிலைக்காது, உண்மை மட்டும்தான் நிற்கும். இன்றைக்கி நாங்கள் சொல்லிட்டு போகிறோம். நாளைக்கு இதே மாதிரி ஒரு மீட்டிங் நான் கூப்பிடலனாலும் என்னை எங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்காத விட்டுற போகிறீங்களா? இல்லை உள்ளே நீங்கள் பேசாத விட்டுற போகிறீங்களா? நான் பேசுறது உண்மையாக நடைமுறைக்கு வந்தாக்கா அதையும் பேச போகிறீங்க, பொய்யா இருந்தாலும் பேச போகிறீங்க. யாரும் இங்கே வந்து தப்பிச்சு ஓட்டிட்டு கவுன்சிலரா, எம்எல்ஏவா, எம்பியா சொன்னேன் நாளைக்கு பார்க்கலாம் போன்றதுக்கு. இன்னைக்கு காலையில் சொல்லிட்டு போனால் நாளைக்கு காலையில் திருப்பி வந்து கேட்பீங்க இதே மாதிரி 6 மணிக்கு. தொழிலாளி யாரும் ஏமாற்றி ஓட்டிட முடியாது. தொழிலாளி ஏமாத்தின எவனும் நல்லா இருந்ததா வரலாறும் கிடையாது. 26 நாள் பசும் பட்டினியாக நம்ம இருந்துக்கிறோம். எதுக்காக? நம்ம திரும்பியும் இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி ஆகிடக்கூடாது. ஒரு தீர்க்கமான போராட்டம், ஒரு நியாயமான கோரிக்கைகளை வென்றெடுக்கணுன்றதுக்கான போராட்டம். அதனால் வந்து அவங்கவுங்க பேசுகிறதெல்லாம் நீங்கள் காதில் போட்டுக்காதீங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம் அதுதான் உண்மை. கண் துடைப்பு பேச்சுவார்த்தை, கண் துடைப்பு சம்பளம் குமாரசாமி வந்தால் போயிட்டுக்கலாம், அவர் வந்தால் போயிட்டுக்கலாம், இவர் வந்தால் ஆயிட்டுக்கோம். அவர் வந்திருந்தாருன்னா ஒரே நாளில் முடிச்சுப்பார். இந்த கதை இதெல்லாம் வந்து யாரும் நம்பக்கூடாது. அப்புறம் ஹெச்எல் ஒரு கதை ஓடுனுக்குது. 65,000 ரூபாய் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. ஹெச்எல்லோட அக்ரிமெண்ட் இதுதான், மினிமம் வேஜ். எந்த ஹெச்எல் 65,000 ரூபாய் சம்பளம் கொடுத்துனுக்குறோம்? இதெல்லாம் நம்ம எல்லாம் வித்து பேப்பர் தான். வாய்ஸ் ஆவிட ஆள் விட்டு போகிற ஆளெல்லாம் நம்ப கிடையாது.
5 கம்பெனி அக்ரிமெண்ட் வச்சுருக்கிறோம் நம்ம. அதனால் இதெல்லாம் வந்து டைம் இல்லை. இன்னொரு நாளைக்கு நம்ம கண்டிப்பாக பேசுவோம். இந்த ஹெச்என்பி கோஆர்டினேஷன், இந்த கோஆர்டினேஷன் தான் நம்மளுக்கு நம்ம தொழிலாளிக்கு என்ன நடந்தாலும் நாங்கள் தான். அதனால் வந்து அவன் சொல்கிறது இவன் சொல்கிறது தொழிலாளியை காட்டி கொடுக்குறது எவனையும் நீங்கள் நம்பக்கூடாது, எவன்கிட்டையும் பேசக்கூடாது. இதுதான் வந்து இந்த நேரத்தில் சொல்லிட்டு உள்ளே போய் ஆஃபீஸருங்கிட்ட இன்சார்ஜுங்கிட்ட இவர் வந்து அவங்க கூட நின்றுக்கிறான், இவன் வந்து இவர் கூட இருக்கிறாரு, இன்னும் போய் போட்டு கொடுத்து இதெல்லாம் வச்சுக்கூடாது. நீயும் தொழிலாளி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுறது, கமெண்ட்ஸ் போடுறது இதெல்லாம் விட்டுருணும். இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்ச பிறகு நீங்களே நின்று ஜெயிச்சுங்க, இல்லை நாங்களே விட்டு கொடுத்துட்றோம். தயவுசெய்து இப்போ இதெல்லாம் வேணாம். ஒற்றுமையாக நில்லுங்க. அன்றைக்கி பந்தலில் நீங்கள் எப்படி ஒற்றுமையாக இருந்தீங்களோ உங்கள் ஆதங்கத்தெல்லாம் விட்டு கூட தொழிலாளிக்கு திட்டுவாங்கன்னு நின்று நீங்கள் பாரு. அந்த பயத்தை இந்த தொழிலாளி வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். நம்ம வந்து இந்த போராட்டத்தை எப்படி ஒற்றுமையாக இருந்தோமோ அந்த மாதிரி இந்த பேச்சுவார்த்தை கூட ஒற்றுமையாக இருந்து எல்லாத்தையும் முடியலான்னு இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கணும். இன்னும் கேட் மீட்டிங் நம்ம தலைவர் பேசுவார். ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வசூல் பண்ண காசை துண்டுக்கிறானுங்க, அதை வசூல் பண்ணி துண்டு சுற்றினுக்கிறானுங்கன்னு சொல்லுங்கிறாங்க. பின் டு பின்னு கணக்கு இருக்குது. ஷார்ட்லி இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் சால்வ் ஆனவுடனே அந்த கணக்கு என்னன்றத எல்லாருக்கும் தெரிவிக்குவோம். எவ்வளோ செலவாகிருக்குது, எவ்வளோ மிச்சம் இருக்குது, ப்ராவிஷன் எவ்வளோ மிச்சம் இருக்குதுன்ற முதல் கொண்டு எல்லாத்தையும் உங்களுக்கு தெரிவிக்குவோம். ஸோ அந்த கணக்கை பற்றி கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு சொல்லுங்கள். கணக்கு அவங்க எட்டுன்னு வந்து கொடுக்குறேன் நிற்கிறாங்க, கணக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். இது ஒண்டி நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணு சுற்றிக்கின்னு அதிபுத்தி மேதாவின்னு நான் நினச்சின்னு பண்ணிருந்தா நீ இது வரைக்கும் ஈகே ஆஃபீஸ் உள்ளவங்க கூட போனது இல்லை. ஈகே ஆஃபீஸ் உள்ள நாங்கள் தான் இட்டுன்னு போனது. உன்ன கூட ஈகே ஆஃபீஸ் உள்ள போகாதாலே நீ இவ்வளோ கமெண்ட் பண்ணி சுற்றி நிற்கிற. ஈகேடபிள்யூ பார்க்கறதுக்கு உனக்கு யோகித்துக்குதா? இந்த கமெண்ட் எல்லாம் விட்டுட்டு ஆகிற வேலையை பார்க்கணும். தொழிலாளிக்கு என்ன நல்லது நடக்குது அதை பார்க்கணும். அதை தவிர்த்து அங்கே போய் கமெண்ட் பண்ணுறது, இங்கே போய் கமெண்ட் பண்ணுறது, உலகத்தில் நான் ஒண்டி தான் புத்திசாலின்னு ஒருத்தர் பேசுறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. பொய்ங்களை பேசின்னு சுற்றக்கூடாது. எதாக இருந்தாலும் உண்மையாக இருக்கணும். என் மேலே ஒரு கமெண்ட் வைக்கிறேன்னா அது உண்மையாக இருக்கணும். பொய்யை பேசின்னு சுற்றினீங்கன்னா நீ தான் மாட்டுவேன், நீ தான் பொய்க்காரனா அவன். அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், ஒற்றுமையாக இருந்தால் மாத்திரம்தான் நம்ம எல்லாத்தையும் இதை சாதிக்க முடியுன்றது இந்த நேரத்தில் தெரிவிச்சுங்க. பேசுறதுக்கு நன்றி தெரிவிச்சு. தோழர்களே, எல்லா தலைவர்களும் பேசினாங்க. உங்களுக்கு காலையில் நம்முடைய நான் பர்மனன்ட் கோஆர்டினேஷனுடைய அன்பு கடந்த வணக்கம் தோழர்களே. நம்ம தலைவர்களாக சொன்ன மாதிரி இதனுடைய மிகப்பெரிய வெற்றின்னு சொன்னாக்கா நம்மளுடைய ஒற்றுமையினுடைய வெற்றி தான். இது அறிவாளியின் வெற்றியோ பலசாலியின் வெற்றியின் வேண்டி தயவுசெய்து எந்த தலைவரும் சொல்லக்கூடாது, யாரும் சொல்லக்கூடாது. உங்கள் மத்தியில் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் நம்மளுடைய ஒற்றுமைக்காக கிடைத்த ஒரு பெரிய வெற்றி என்னன்னு கேட்டால், இவ்வளோ நாளாக வந்து கார்பரேட் ஆஃபீஸுக்கு தான் நான் ஒன்று விட்டு போவேன் அவனு விட்டு போவேன்னு சொல்லி தெரிஞ்சுருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு கேஜிஎஃப்ல இங்கே இருக்கக்கூடிய யூனியன் HFU, RC2, பெட்கோ, TCL யூனியன் ஒன்றிணைந்து 23ஆம் தேதி திங்கட்கிழமை 11:30க்கு கேஜிஎஃப்ல நம்முடைய பழைய HR ஆஃபீஸ் பில்டிங்கில் தான் நெகோசியேஷன் மீட்டிங் ஒட்டுமொத்த தொழிலாளருடைய பிரச்சனையை தெளிவான முறையில் பேசுவோம். அப்படி மேனேஜ்மெண்ட் ஒத்து வரலன்னு சொன்னா கண்டினியூ தி ஸ்ட்ரைக். இதுல எந்த சந்தேகமும் இல்லை தோழர்களே. நம்பிக்கையாரு எந்த தொழிலாளியை விட்டு கொடுக்கறதோ, காட்டி கொடுக்கறதோ, பழி வாங்குறதோ நம்ம கிட்ட கிடையாது. ஒட்டுமொத்த தொழிலாளி சுபிட்சமாக நல்ல முறையில் வாழறதுக்காகத்தான் அன்னைக்கு புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கருடைய நினைவு நாளில் அவருடைய பாதத்தின் மீது ஆணையிட்டு சத்தியம் செய்து சபதம் செய்திருக்கிறோம். ஒட்டுமொத்த தொழிலாளியை நல்ல முறையில் காப்போம், உனக்கு வர வேண்டிய பெனிஃபிட்டை அனைத்தும் பெற்று தருவான்னு கூறிக்கின்னு நம்ம பொய் வதந்தி நம்பாதீங்க. யாருன்னா ஒருத்தர் 2 பேர் தனிப்பட்ட ஆள் பேசுற பேச்செல்லாம் நம்பாதீங்க. ஒற்றுமையா இருக்கும். என்னைக்கும் இந்த ஒற்றுமையில தான் இந்த பெம்மல்ல நம்ம வாழ முடியும்னு கூறிக்கொண்டு நம்முடைய நான் பர்மனன்ட் கோஆர்டினேஷன் கமிட்டி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்றேன், நீ கண்டிப்பாக முடிச்சு பேச தலைவர். தோழர்கள இன்னொரு ஒரு சின்ன இது 23ஆம் தேதி பேச்சுவார்த்தை, 23ஆம் தேதி சாயங்காலமே எல்லாம் செட்டில் ஆகிடும் அப்படின்ற ஒரு வதந்தி. இதெல்லாம் போய் ஒரே நாளில் ஆகாது. 53 52 டிமாண்டு, ஒரு டிமாண்டையும் வந்து
நம்ம தீர்மானமாக முடிவு பண்ணி தான் பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம். 23ஆம் தேதி காலையில் போய் 23ஆம் தேதி 3 மணிக்கெல்லாம் பதில் வந்துடும் அப்படி தயவுசெய்து நினைக்காதீங்க. பொறுமையாக இருந்துட்டோம். கண்டிப்பாக பேச்சுவார்த்தையில் நம்ம ஏமாந்துடக்கூடாது. ஒரு பேச்சுவார்த்தையும் தெளிவாக முடிவு பண்ணி அக்ரிமெண்ட்டு ஆன பிறகு தான் அது இம்ப்ளிமெண்ட்டு. முன்னாடினா கிடைக்குது, அதெல்லாம் உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கூட நம்ம பேசலாம். ஏப்ரல் 1 எஃபெக்ட் 24 2024 ஏப்ரல் 1 எஃபெக்ட் வித் அரியர்ஸ். இதை நாங்கள் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறோம். 1ஆம் தேதி ஏப்ரல்லேருந்து எஃபெக்ட் அரியர்ஸ் வாங்கி தரோம். அதனால இப்போ இதெல்லாம் சொல்லுவாங்க போயிட்டு 23ஆம் தேதி ஆள்னா 24ஆம் தேதி பந்தல் போடு. அதனால இது ஒரு தெளிவு. மீதி நேரம் கடந்துச்சு. நம்மளுடைய ஒற்றுமையாக தான் இந்த ஸ்வீட் கூட கரெக்டாக கொடுத்துருக்கு தோழர்களே. நம்மளுடைய நான் எம்எஸ் கூட எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துருக்கோம். எல்லா தொழிலாளரையும் வழிநடத்தலாம், யாரையும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று கூறுகிறேன். உங்கள் யாவருக்கும் நம்முடைய நான் பர்மனன்ட் கோஆர்டினேஷன் கமிட்டியின் சார்பாக காலை வணக்கத்தை உரிதாக்கிக் கொண்டு நன்றி வணக்கத்தை உரிதாக்க தோழர்களை சென்று வாருங்கள். திங்கட்கிழமை போயிட்டு இதே மாதிரி உங்களுக்கு கேட் மீட்டிங் கொடுத்தோம். இன்னும் அவங்க ஒரு நாளும் உங்களுக்கு தகவல் கிடைக்கும். தேங்க்யூ.